சூப்பரா ஓங்காரமே அது கணநாதமே, ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, ஓங்காரமே அது கணநாதமே, ஓங்காரமே அது கணநாதமே, ஐங்கரத்தான் தருவான் அனுகிரகமே, ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயகரமே, தும்பிக்கையேந்தும் மணி கலசமே, இனி இன்பங்கள் எல்லாமே நம்பசமே, ஓங்காரமே அது கணநாதமே, ஓங்காரமே அது கணநாதமே, வினைகளை இரு செவிகள் விசிறிவிடும், விழிகளின் அருள் பார்வை வெற்றி தரும், பாவம் பொடி பொடியாய் பறந்து விடும், அவன் பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும், ஓங்காரமே அது கணநாதமே, ஓங்காரமே அது கணநாதமே. ஏழு ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினே, சரிகம பதனி என்று ஏழு பிறவியிலும் என்னை வந்து காத்திடு, ஓம் கணநாதா ஓம் கணநாதா என்று ஏழு ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினேன், ஒற்றை கொம்பால் வியாசன் முடிவை அற்றை திங்கள் எழுதிய குருவே, சுற்றை சுடரும் மதியும் ரவியும் நெற்றி கண்ணால் படரும் மொழியே, அந்த மாயாதியாக வந்திடும் வேலரூபா, கந்தம் கமல் பூஜை ஏற்று ஞானவரம் சேர வந்து, அந்த மாயாதியாக வந்திடும் வேலரூபா, கந்தம் கமல் பூஜை ஏற்று ஞானவரம் சேர வந்து, ஆனை முக தேவ தேவா ஆற்றல் நல்கவா, ஆனை முக தேவ தேவா ஆற்றல் நல்கவா, உன்னால் மனமெங்கும் சுகம் தன்னால் வரும் ஐயா, அன்பால் வரும் அழகா உனை என்றும் மனபணிய, ஒளியில் வளரும் அழகே அழகில் தவழும் புதிய சுடரும் நீயே, ஏழு ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினேன், சரிகம பதனி என்று ஏழு பிறவியிலும் என்னை வந்து காத்திடு, ஓம் கணநாதா ஓம் கணநாதா என்று ஏழு ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினேன், அண்டம் முழுதும் வளரும் தவமே எந்தன் குருவே, எளியின் குருவே, மண்ணின் சுகமாய் மலரும் மணியே, மண்ணின் கருவாய் படரும் வரமே, மஞ்சளால் செய்த போதும் மண்ணினால் செய்த போதும் எங்குமே ஜோதியாக என்றுமே நின்று காக்கும், மஞ்சளால் செய்த போதும் மண்ணினால் செய்த போதும் எங்குமே ஜோதியாக என்றுமே நின்று காக்கும், ஞான சிவ செல்வ பாலா மோன நிலை தாராய், ஞான சிவ செல்வ பாலா மோன நிலை தாராய், உன்னால் என்றும் சுகம் தன்னால் வரும் ஐயா, அன்பால் வரும் அழகா உனை என்றும் மனப்பணிய, கலையே கலையில் வளரும் இசையே இசையில் வளரும் இனிய ஒளியும் நீயே, ஏழு ஸ்வரங்களில்
புகழ் பாடினேன். சரிகம பதனி என்று 7 பிறவியிலும் என்னை வந்து காத்திடு ஓம் கணநாதா ஓம் கணநாதா என்று 7 ஸ்வரங்களில் உன் புகழ் பாடினேன். அப்பமோடவள் கோரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண் மகன் மற்பொரு திரள் புய மதயானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழிடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமேறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடைபமாகி அக்குற மகளுடன் அச்சிர முருகனை அக்கணமண மறு பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிர முருகனை அக்கணமண பெருமாளே அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில்நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில்நாதனே வாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளைமயில் மீது வேளன் வருகையில் நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளிமயில் மீது வேளன் வருகையில் நெஞ்சம் காணுமே எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா எளியேனும் உன்னை பாட அருள்வாயப்பா முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாம் என நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தீர்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உன்னையன்றி வேறில்லை தெய்வம் தந்தை ஐயா உலகாலும் ஆண்டவனே நீதானையா முருகா 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 அழகான பழனி மலையாண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வேலவா வடிவேலவா சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தொகை மயில் மீது வந்த சுந்தரம்
அந்த கட்டழகு கண்டதொரு கந்தன் வடிவேலவன் காட்டுவது ஆறெழுத்து மந்திரம். சுட்ட திருநீர் எடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தொகை மயில் மீது வந்த சுந்தரம். அந்த கட்டழகு கண்டதொரு கந்தன் வடிவேலவன் காட்டுவது ஆறெழுத்து மந்திரம். காட்டுவது ஆறெழுத்து மந்திரம். விளையாட இது நேரமா முகா, விளையாட இது நேரமா, என் வினையாலே படும் பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா. களைத்தேன் ஜென்மம் எடுத்து சளைத்தேன் பொறுத்திருந்து, களைத்தேன் ஜென்மம் எடுத்து சளைத்தேன் பொறுத்திருந்து, உளமாற உன்னை நாடி உன்னை பாட வரும்போது விளையாட இது நேரமா. முருகா விளையாட இது நேரமா. புரியாத புதிரோ நீ அறியாத களையோ, புரியாத புதிரோ நீ அறியாத களையோ, பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ, பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ. விரி தோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து, விரி தோகை மயில் மீது வருவாய் என்று எதிர்பார்த்து, வழி மேலே விழி வைத்து வழி பார்த்து வரும்போது விளையாட இது நேரமா. முருகா விளையாட இது நேரமா. இது நேரமா. இது நேரமா. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். சுப்பிரமணிய சுவாமி என்பார், கார்த்திகேயன் என்பார், குகாமுதன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், முத்துக்குமாரன் என்பார், சேனாதிபதி என்பார், சூரனை கூறு போட்டவனாம், போவர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிர்த பிரியனாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா. சுவாமி சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். நெற்றி கண்ணில் பிறந்தவனே உன்னை சுத்துதையா மக்க சன்னோ, எட்டு திக்கும் தமிழ் காத்த பேரழகா வாரும் ஐயா. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, காட்டூர் சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. மயிலேறி வருவாயே முருகா, எங்கள் வினையெல்லாம் தீர்ப்பாயே குமரா. பழம் கேட்டு நின்றாயே முருகா, எங்கள் குளம் காக்க வருவாயே அழகா. சேவல் கொடி வேலவனே செந்தில் வடி வேலவா, காவடியை தூக்கி வந்தோம் வந்து விளையாடவா. சேவல் கொடி வேலவனே செந்தில் வடி வேலவா, காவடியை தூக்கி வந்தோம் வந்து விளையாடவா. அரோகரா அரோகரா குமர குரு பாலனே, அரோகரா அரோகரா சக்தி தரும் வீரனே,
அரோகரா அரோகரா செந்தூர் கரை வீரனே, அரோகரா அரோகரா முக்தி தரும் சூரனே, மயிலேறி வருவாயே முருகா, எங்கள் வினையெல்லாம் தீர்ப்பாயே குமரா, பழம் கேட்டு நின்றாயே முருகா, எங்கள் குலம் காக்க வருவாயே அழகா. மயிலே மயிலே வனக்குயிலே வனக்குயிலே, முருகன் வருவாரோ, முத்துக்குமரன் வருவாரோ, கந்தன் வருவாரோ, கந்த கடம்பன் வருவாரோ, ஷண்முகநாதன் சிவபாலன் தேவன் வருவாரோ, ஷண்முகநாதன் சாந்த ஸ்வரூப பாலன் வருவாரோ, தெய்வமே குலதெய்வமே முருகா முருகா ரோகரா, தெய்வமே குலதெய்வமே முருகா முருகா ரோகரா. மயிலே மயிலே வனக்குயிலே வனக்குயிலே, முருகன் வருவாரோ, முத்துக்குமரன் வருவாரோ, சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஷண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஷண்முகநாதா சுப்பிரமணியம், சிவ 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 சுப்பிரமணியம், ஹர 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 சுப்பிரமணியம், சிவ 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 சுப்பிரமணியம், சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம், ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம், சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம், ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம், சிவ ஹர சிவ ஹர சுப்பிரமணியம், ஹர சிவ ஹர சிவ சுப்பிரமணியம், ஹர சிவ ஹர சிவ சுப்பிரமணியம், சுப்பிரமணியம். வண்ண வண்ண கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை, கண்ணன் வரவில்லை, அரிசி மாவில் கோலம் போட்டேன் நெருங்கை போலே வந்தான், குருபு வேலை செய்தார், காடு மலை தேடி சென்றேன் கண்ணன் அங்கே இல்லை, கண்ணன் அங்கே இல்லை, அவர் என்று சொன்னவுடன் மாயமாக வந்தான், மாய கண்ணன் என்றான், பால பால கோபால நந்தலால கோபால நந்தலால கோபால நந்தலால கோபால பால பால கோபால நந்தலால கோபால. வண்ண வண்ண கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை, கண்ணன் வரவில்லை, அரிசி மாவில் கோலம் போட்டேன் எருமை போலே வந்தான், குறும்பு வேலை செய்தான், மண்ணை உண்ட கண்ணனுக்கு வெண்ணெய் தின்ன வேண்டும், வெண்ணெய் தின்ன வேண்டும், மின்னும் மனம் உனக்கே சொந்தம், மின்னும் என்ன வேண்டும் கண்ணன் சொல்ல வேண்டும், பால பால கோபால நந்தலால கோபால நந்தலால கோபால நந்தலால கோபால பால பால கோபால நந்தலால கோபால. வண்ண வண்ண கோலம் போட்டேன் கண்ணன் வரவில்லை, கண்ணன் வரவில்லை, அரிசி மாவில் கோலம் போட்டேன் எறும்பை போலே வந்தான், குறும்பு வேலை செய்தான், எறும்பை போலே வந்தான், குறும்பு வேலை செய்தான். தீம் தீம் தீமி தீமி நடன சிவா, தீம் தீம் தீமி தீமி நடன சிவா, தாண்டவ கேலி விலாச சிவா, தாண்டவ கேலி விலாச சிவா, லீலா மானுஷமேஷ சிவா, லீலா மானுஷமேஷ சிவா, லிங்கோ பாவஹர சாயி சிவா, ஆத்மலிங்கோ பாவஹர சாயி சிவா, சாயி சிவா ஹர பால சிவா, சாயி சிவா ஹர பால சிவா, தீம் தீம் தீமி தீமி நடன சிவா, தீம் தீம் தீமி தீமி நடன சிவா. हंसवाहन देवी अम्मा सरस्वती,
அம்சவாகன தேவி அம்மா சரஸ்வதி, எங்கள் நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி, எங்கள் நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி தேவி தாயே சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி தேவி தாயே சரஸ்வதி. வீணா பாணி புத்தகதாரிணி அம்மா சரஸ்வதி, எங்கள் வீணா பாணி புத்தகதாரிணி அம்மா சரஸ்வதி. நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி, எங்கள் நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி தேவி தாயே சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி தேவி தாயே சரஸ்வதி. ராகதாள வினோதினி அம்மா சரஸ்வதி, ஸ்வர ராகதாள வினோதினி அம்மா சரஸ்வதி, சப்தஸ்வர ராகதாள வினோதினி அம்மா சரஸ்வதி. நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி, எங்கள் நாவில் வந்து நடனமாடும் அம்மா சரஸ்வதி. அம்மா சரஸ்வதி தேவி தாயே சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி தேவி தாயே சரஸ்வதி. அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா, ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வர், ஸ்ரீ புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வர் ஆனந்த ரூபிணி பாலயமாம், சதானந்த ரூபிணி பாலயமாம். அம்ப பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி பாலயமா, ஆதி பராசக்தி பாலயமாம். ராம 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 நாம தாரகம், ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம், ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம், ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம். சங்கராதி சேவியமான புண்ணியமான கீர்த்தனம், சங்கராதி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம். ராம 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 நாம தாரகம், ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம், ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி முருகப்பெருமானுடைய பாடல்ல ரொம்ப சிறந்த பாடல் எதுன்னா காவடி சிந்துன்னு ஒரு ராகம் இருக்கு. அருணாசல கவிராயர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு எழுதினது. அந்த காவடி சிந்து ராகம் இருக்கு பாருங்க, ஆடாதவங்களே ஆட வச்சிரும். அதுல ஒரு பாட்டு, வள்ளி கணவன் பேரை வள்ளி போக்கன் சொன்னாலும், வள்ளி கணவன் பேரை வள்ளி போக்கன் சொன்னாலும், உள்ளம் குலையுதடி கிளியே உணுருகுதடி, கிளியே உணுருகுதடி. மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, மாடுமனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கிளியே குறுநகை போதுமடி, முருகன் குறுநகை போதுமடி. வள்ளி கணவன் பேரை வள்ளி போக்கர் சொன்னாலும், உள்ளம் குலையுதடி கிளியே ஊனுருகுதடி. எங்கும் நிறைந்திருக்கும் எட்டியும் எட்டாதிருக்கும், எங்கும் நிறைந்திருக்கும் எட்டியும் எட்டாதிருக்கும், குங்கும வர்ண நடி கிளியே குமர பெருமானடி, கிளியே குமர பெருமானடி. வள்ளி கணவன் பேரை வள்ளி போக்கர் சொன்னாலும், உள்ளம் குலையுதடி கிளியே உணுருகுதடி. மாலை வடி வேலனுக்கு வரிசையாய் நான் எழுதும், மாலை வடி வேலனுக்கு வரிசையாய் நான் எழுதும், ஓலைக்கு இரு காற்றுதே கிளியே உள்ளமும் கிரு காற்றுதே,
கிளியே உள்ளமும் கிருக்காச்சிதே வள்ளி கண்ணவன் பேரை வள்ளி போக்கர் சொன்னாலும் உள்ளம் குலையுதடி கிளியே உருகுதடி. எல்லாரும் இந்த பாட்டை சேர்ந்து பாடுங்க. வள்ளி கண்ணவன் பேரை வள்ளி போக்கர் சொன்னாலும் உள்ளம் குலையுதடி கிளியே யுதடி கிளியே உருகுதடி. எல்லாம் சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆஞ்சநேயர் பாட்டுங்களா? வீரமாருதி கம்பீரமாருதி வீரமாருதி கம்பீரமாருதி தீரமாருதி அதிதீரமாருதி கீதமாருதி சங்கீதமாருதி தூதமாருதி ராமதூதமாருதி வீரமாருதி கம்பீரமாருதி. ஜெய் ஆஞ்சநேயமூர்த்திக்கு. शङ्कराय 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 मङ्गलं शङ्करी मनोहराय शाश्वताय मङ्गलं शङ्कराय 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 मङ्गलं शङ्करी मनोहराय शाश्वताय मङ्गलम्. பொதுவாகவே மைக்க பிரியங்கிறது ஒன்று. மைக்க கண்டா விட மாட்டாங்க. அன்னதானம் போடுவதால் நமது முருகன் கோயில் ஆலயத்திலே அனைவரும் வந்து அன்னதானத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் வருக. திருச்சிற்றம்பலம். அம்மா பாடின குழந்தைங்கள் மேடையிலேயே இருங்க. ஒரு 5 நிமிடம் பாடுனீங்க இல்லையா குழந்தைங்க, அவங்களும் ஆசிரியரும் மேடையில் இருங்க. மற்றவர் அனைவருமே திருவமுது எடுத்துக்கோங்கம்மா. திருவமுது எடுத்துக்கோங்க. மாமா இங்க தலைவர் ஐயா சொன்னாருன்னா இப்ப வருவாங்க பாருங்க. தலைவர் சொன்னாதான் முருகர் கோயில்ல தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கான திருவாசகம், திருப்புகள், குரல் ஒப்புவித்தல் போட்டிகள் இருக்கு. அதை தொடர்ந்து சொற்பொழிவுகள் இருக்கு. மாநாடு 5 மணி வரையில் நடைபெறும். நமது காட்டூர் பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்துக்கோங்க. மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கு. அனைவரும் ஆலயத்திற்கு வந்து அன்ன பிரசாதம் பெற்று செல்லவும். திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். சாய் கீர்த்தனா. ஹலோ 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 ஹலோ. இது மேடம் இதா. ஹலோ 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 ஹலோ. போட்டோ எடுத்துக்கோங்க. சாய் கீர்த்தனா மகிழ வாங்கிக்கோ. எடுத்து கொடுக்க வேணாம். கிஃப்ட் வாங்கிக்கோ. கிஃப்ட் வாங்கிக்கோ. அப்படியா? அதான் எடுத்து கொடுக்குறேன். அந்த இதே ஒரு அடுத்த குழந்தைங்க குழந்தைகள் மட்டும்.
ஐயா சர்வேஷ்க்கும் இந்த பூரணாவுக்கும் கொட்டிருக்குங்க. வாங்கிக்கப்பா. கூட்டிட்டு வந்த எல்லா குழந்தைங்களுக்கும் இல்ல, பாடின குழந்தைகளுக்கு. பாடுறாங்களே மேடை ஏறி திருக்குறள் ஒப்புவிக்க போறாங்க, புகழ் ஒப்புவிக்க போறாங்க, திருவாசகம் ஒப்புவிக்க போறாங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். அம்மா இடையில இங்க பாருங்க, இடையில கொஞ்சம் வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் வழிவிட்டு. Hello, hello. 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 Hello. Hello.
பாதகத்துக்கு பரிசு வைத்து அளிக்க பல்லாண்டு கூறுதுமே. பெரிய புராணம் சிலந்திக்கு அருளும் கடல் வழங்கி சென்சொல் மாலை பலப்பாடி இலங்கு சடையார் எறும்பியூர் மலைமேல் மாணிக்கத்தை எறும்பியூர் மலையும் இறைஞ்சி பாடிய பின் மலர்ந்த சோதி திருச்சிராப்பள்ளி மலையும் கற்குடியும் நலங்கோல் செல்வ திருப்புராய் துறையும் சொல்வார் நன்னினாள் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்றே காதலித்து உள்ளமும் போங்கிட ஒன்றலார் அடியார் அவர் வாழ்ப்புகள் நின்றது எங்கோ நிலவி உலகெல்லாம் வான்முகில் வளாது வைக மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறவிலா துயிர்கள் வாழ்க நாம் மறை அரண்கள் ஓங்குக நட்டவம் வேள்வி வல்க மேன்மைகள் செய்வ நீதி விளக்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். இலை அம்பலம். ஏழ்மை விளையாடு முகமொன்று திருச்சிற்றம்பலம்.
ஒன்று பேசு முகம் ஒன்று மாறு பரிசூழலை வைத்த முகம் ஒன்று வள்ளியை வனமுகர வந்த முகம் ஒன்று ஆறு பொருள் நானாள் நீ அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் மறந்த பெருமாளே அரோகரா. ஹரோஹரா சுவாமி அரோஹரா அரோஹரா சுவாமி அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கும் அரோஹரா திருத்தணிகை வேலனுக்கும் அரோஹரா பழனிமலை பாலனுக்கும் அரோஹரா பரமசிவ மைந்தனுக்கும் அரோஹரா கண்டசாமி கடவுளுக்கும் அரோஹரா கதிகாம வேலனுக்கும் அரோஹரா கலியுக விருதன் வரதனுக்கும் அரோஹரா கண்கண்ட தேவனுக்கும் அரோஹரா வெள்ளிமலை வாழனுக்கும் அரோஹரா வள்ளிமலை வாழனுக்கும் அரோஹரா அபிஷேக பிரியனுக்கும் அரோஹரா ஆனந்த வடிவனுக்கும் அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு தமிழ் மொழி காட்ட தலைவனையா ஞான பலம் கேட்ட குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி யார் படையாட்சி செய்யும் ஏ சாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சின்ன சின்ன முருகையன் சிங்கார முருகையன் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன் பாலசுப்பரப்பட்ட முருகன் அவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா முருகன் சின்ன சின்ன முருகையன் சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவன் அரோகரா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல் கேடி வீழ் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கற்க கசரட கற்பவை கற்க பின் நிற்க அதற்கு தக ஏதுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூதுமணி ஆணையினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனப்புகழ வந்த முகம் ஒன்று மாறுபடு சூரனை வந்த பெருமாளே அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா. பொன்னான நன்னாள். இப்ப இந்த இடத்துல எத்தனை பேர் உட்காந்துருக்கோமோ அவர்கள் எல்லாருக்கும் திருவருள். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா மழை எல்லாத்துக்கும் பொதுவா பெய்யுது, கட்டாந்தரையிலையும் பெய்யுது, விளைநிலத்திலையும் பெய்யுது இல்லைங்களா? கட்டாந்தரையில பெய்யுற மழையால ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டா எந்த பயனுமே இல்லை. என்ன பண்ணும், நீரெல்லாம் காணல் நீரோட கலர்ந்து காணாம கடலுக்கு போயிடும். ஆனா ஒரு விதை நிலத்துல
ஒரு நன்சை நிலம் புன்சை நிலத்துல விழக்கூடிய ஒரு சொட்டு மழை துளியுமானது பெரிய பயனுள்ளது இல்லையா? அப்போ இவ்வளோ பேர் இருக்கிற இந்த காட்டூர் பகுதியில் இங்க இருக்கிறவர்களுக்கு திருவருள், கேட்கிறவங்களுக்கு திருவருள். ஏன்னா சாமி வந்து எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, பெட்டி ஃபுல்லா தங்கம் இருக்கு, ஆனா எந்த தங்கத்தை உருக்குனா நகை செய்ய முடியும்னு யாருக்கு தெரியும்? ஆசாரிக்கு தான் தெரியும் இல்லையா? புடம் எந்த தங்கத்தை புடம் போட்டா அது நல்ல ஒரு பொண்ணா மாறும்னு ஆசாரிக்கு தெரியுமா? அதனால இறைவன் வந்து அவனுடைய திருவருள் கருணை யாருக்கெல்லாம் வியாபகமாக இருக்கிறதோ அவர்களை அப்படியே முத்து மாறி, நவதால் முத்து மாறி, நல்ல விலை உயர்ந்த முத்து மாதிரி பொறுக்கி எடுத்து ஒரு தங்க ஆபரணத்தில் பதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆபரணம் தானே ஆலயத்தில் இறைவனுடைய கிரீடமாக மாறுகிறது. ஒரு கழுத்துக்கு ஆபரணமாக மாறுது, கைக்கு ஆபரணமாக மாறுது இறைவனுக்கு. அப்படிதான் திருவருள் நிறைந்தவர்களால் மட்டும்தான் ஞான செய்திகளை பெற முடியும். அது ஏழை பணக்காரன் இந்த மாதிரிலாம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் திருவருள் இருக்கோ அவர்கள் அனைவரும் ஞான செய்தியை பெறலாம். இப்போ இந்த நம்ம நிகழ்ச்சியை வேல்மாறல் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, வேல்னா முருகன், முருகன்னா வேல். நம்ம காட்டூர் பகுதியில் பெரிய சக்தியாக வியாபகமாயிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான். இங்கே பார்த்தீங்கன்னா 4 தெய்வங்களும் சுற்றி இருக்காங்க இந்த இலையில. முதல்ல நுழைவாயிலே அரச மரத்தடியில் பிள்ளையார் இருக்காரு இல்லைங்களா? அதற்கு நேர் எதிர்த்த மாதிரியே அழகுமுத்து மாரியம்மன், அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சுவாமி இந்த இடத்துல வியாபகமாக இருக்காரு. அம்பாள் இருக்கா. இந்த இடத்துல முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஹரிஹரபுத்திரனுமான ஐயப்ப சுவாமியும் இங்கே இருக்காங்க. இப்போது நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் பெரும்பான்மையாக எல்லாரும் யாரை வழிபடுறாங்க? விநாயகரை, அம்பாளை, முருகரை, சிவபெருமான, ஐயப்ப சுவாமியை. ஒரு வருடத்தில் இந்த 5 பேருக்கும் திருவிழா இல்லாத நாட்களே கிடையாது. விநாயகர் சதுர்த்தி தொடங்கி விநாயகர் சதுர்த்தி நிறைவடைந்த கையோடையே என்ன வந்துடுது? நவராத்திரி வந்துடுது. நவராத்திரி முடிந்த கையோடையே ஐப்பசி அன்னாபிஷேகம், சிவராத்திரி, அனைத்து கந்தசஷ்டி பெருவிழான்னு அனைத்தும் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகள் அப்படி வருது. இதெல்லாம் இந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக, எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது. இந்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நம்ம இந்த மாதிரியான பெருவிழாக்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய கந்த பெருமானின் வேல் பூசை மாநாடு. வேலுக்கு பூஜை பண்றோமா? எல்லாரும் பூஜை பண்றோம். இந்த வேல் பூஜையை நமக்கு தோற்றுவாய் பண்ணவர் யாருன்னா அகத்திய பெருமான் தான். முருகப்பெருமான் 3 பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. யாருக்காவது தெரியுமா? முதல் உபதேசம் தகப்பன் சுவாமி ஆயிட்டாரு சிவபெருமானுக்கு, 2வதா அகத்திய பெருமானுக்கு, 3வது அருணகிரிநாதருக்கு. மொத்தம் இவ்வளோ அருளாளர்கள் இருந்த இடத்துல 3 பேருக்கு தான். முத்தமிழ் சங்கத்துடைய தலைவர் தான் சுப்பிரமணியர், நம்மளுடைய முருக கடவுள். 3 பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. அப்போ அகத்திய பெருமான் கேட்டாராம், முருகன் அவனை என்ன ரூபத்தில்ப்பா வழிபடட்டும்னு. சுவாமி சொல்லியிருக்காரு, என்னை வேல்னா முருகன், முருகன்னா வேல், என்னைய வேல் ரூபத்தில் வழிபடுன்னு அகத்திய பெருமானுக்கு, அகத்திய மகரிஷிக்கு முருகப்பெருமானே சொன்னதுதான் இந்த வேல் வழிபாடு. அம்பிகையோட அந்த சக்தியின் வெளிப்பாடு தானே இந்த வேல். அது முருகர் தன் கையில் வாங்குற வேல் இல்லையா? இந்த கருணை வேல் முருகரே சொன்ன வேல். இந்த வேலை ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணோம்னா முருகப்பெருமான் நம்ம வீட்டில் இருக்கிறதா ஐதீகம். இந்த காட்டூர் பகுதியில் இப்போ கந்தசஷ்டி பெருவிழாவில் நம்ம ஒரு இடத்துல மேடை அமைச்சு முருக வழிபாடு பண்ணோம். இப்போ யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல, இந்த முருக பெருமானுடைய இந்த வழிபாட்டில் வேலை ஆவாகனம் பண்ணோம். வேலை ஆவாகனம் பண்ணி வெட்ட வெளியில தான் வேல் இருந்தது. பஞ்சபூத வழிபாடாக அது நடந்தது. பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அத்தனையும் ஒருங்கிணைச்ச பஞ்சபூத வழிபாடாக இந்த வேல் வழிபாடு அங்கே நடந்தது. எப்படி கோயில் ஒரு குடமுழுக்கு விழா நடக்கும் பொழுது கருட தரிசனம் பண்ணி, இந்த கருட தரிசனத்தில் மகாவிஷ்ணுவே அத்தனை கோயில் கும்பாபிஷேகங்களை மகாவிஷ்ணு பார்க்கிறாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் பார்ப்பாராம். இப்போ பாருங்க, மாயோன் மருகனை நம்ம சொல்றோம் இல்லையா, மகாவிஷ்ணுவோட மருமகனான முருகப்பெருமானைன்னு சொல்றோம்.